பிக் பாஸ் சீசன் 9 டே 40 40வது நாளில் நடந்த நிகழ்ச்சிகள். அதற்கு முன்னால் வந்துட்டு நமக்கு தோன்ற சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம். பார்வதி திவாகர் மாதிரி வந்துட்டு இவ்வளோ மோசமான ஆட்கள் கேமாக இருந்தாலும் சரி, ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் சரி, கேரக்டர் அசாசினேஷன் ஈஸியாக வந்து பண்ணிவிட்டு அடுத்த ஆளை வந்துட்டு போட்டு தள்ளுறதுல விவரமாக இருக்கிறாங்க. குறிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி இன்றைக்கி வந்து அரோரா வந்துட்டு அவங்க வந்து ஆபாச குறியீடு காட்டினதாக வந்து சொல்லி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, அது வந்து பொய்ன்னு தெரிஞ்சும் திவாகர் தூண்டி விட்டதன் அடிப்படையில் வந்துட்டு இந்த அம்மா போய் பண்ணுறதுன்றது வந்துட்டு அது வந்து எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குது பார்வதின்றது வந்து நமக்கெல்லாம் புரியுது. அதே மாதிரி வந்து இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜின்னு, சாண்ட்ரா அண்டு திவ்யா கிளியர் கட்டாக வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு அவங்க ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அன்பு கேங்கை வந்து காலி பண்ணணும், குறிப்பாக வந்து கனியும் சபரியும் வந்து காலி பண்ணணும், வெளியே இருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இவங்க 3 பேருமே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து வினோதையும் எஃப்ஜியும் சேர்ந்தாப்போல் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி வந்து வீட்டுத்தலை போட்டி நடக்கிறப்போ வந்துட்டு எஃப்ஜியை தான் வரணுன்ற மாதிரி இவங்க திவ்யாவும் சாண்ட்ராவும் வந்து முடிவு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சபரி, கமருதீன் அண்டு வினோத் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. டாய்லெட்ரிஸ், அதாவது வந்துட்டு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, டூத் பேஸ்ட்டு, டங் கிளீனர், இதெல்லாம் வந்து நாக்கு வலிக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு தூக்கி ஒரு கூடையில் போட்டு வச்சுருந்தாங்க, அது யார் போட்டிருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து நேற்று நடந்த ரேங்கிங் டாஸ்க்கை பார்த்துட்டு வந்து சுபிக்ஷா வந்துட்டு வியானாகிட்ட வந்துட்டு பேச போவாங்க. சுபிக்ஷாவுக்கு ஒரு கேரக்டர் என்னென்னா வந்துட்டு அவங்கள யார் என்னன்னு சொன்னாலும் சரி, அந்த அன்றைக்கோ இல்லை மறுநாளோ கொஞ்சம் நேரம் கழிச்சோ கன்சர்ன் ஆளுகிட்ட போயிட்டு என்ன ஏது அப்படின்ற போய் விசாரிக்கிறன்ற விஷயத்தில் வந்துட்டு எல்லாமே வந்து தெளிவுபடுத்திட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து வியானாகிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ வியானா ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் வந்து உங்கள் மேலே பாயிண்ட்ஸ் வைக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் பாயிண்ட்ஸ் என் மேலே வைக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு இந்த இடத்துல வந்து சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ரேங்கிங் டாஸ்க்கு தான், 39 நாள் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு போட்டது தான், அதுக்கு ஜட்ஜுன்னு சொல்லிட்டு 3 பேருடைய கருத்து, அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரேங்கிங்கிறது வந்து பிக் பாஸோட மக்களோ கொடுத்தது கிடையாது அப்படின்ற மாதிரி வியானாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. வியானா அது எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு பேசுகிறப்ப வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுபிக்ஷா ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்போ நான் ஷேர் பண்ண விஷயத்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ யூஸ் படுத்திக்கிட்டு அதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து காட்டுறீங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால் வந்து எனக்கு இது பிடிக்கலன்றப்போ வந்து அப்போ நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வியானா வந்து சொல்கிறாங்க. நல்லது தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு விலகிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஜெயிலில் வந்துட்டு மறுநாள் காலையில் தூங்கிட்டு இருக்கிறாரு எஃப்ஜே. ஜெயிலையும் போய் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு, நாய் குலைச்சி அவர் வந்து எழுப்பி விடுது. ஒரு நைட் மட்டும்தான் அவங்களுக்கு ஜெயிலு, பார்வதி, திவாகர் அண்டு நம்ம எஃப்ஜேக்கு. மறுநாள் காலையில் விடுதலை பண்ணிடுறாருங்க. இந்த இடத்துல வந்து அரோராவும் வந்து விக்ரமும் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அரோரா கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு பார்வதியை போடி இடின்னு எதுக்கு கத்திக்கிட்டீங்களா, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அரோராவும் லேசப்பட்ட ஆள் இல்லை, எப்படி சுபிக்ஷா வினயமாக கவனிக்குதோ, ரம்யா கவனிக்குதோ, அதே அரோராவும் படு விவரமாக நடக்கிறத கவனிச்சிட்ருக்குறாங்க. ஸோ விக்ரம்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன போடின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். விக்ரம் சொல்கிறாங்க, ஆமாங்க, அவங்க என்னை போய் வக்ரம்னு வந்து சொல்கிறாங்க, நொட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கணுன்ற. வக்ரம்னா என்னென்னு கேட்குறாங்க. வக்ரம் வந்து ஒரு மோசமான வார்த்தை, பொதுவாக வந்து வக்ர புத்தின்றது வந்து ஒரு கேடுகட்ட புத்தி, அதை மீன் பண்ணுதுன்னு சொல்கிறப்போ வந்துட்டு அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு பேச அலோவ் பண்ணுறீங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கன்றாங்க. தெளிவாக தெரியும் நம்ம அரோராவுக்கு பார்வதி ரூமுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு நம்ம விக்ரம் வந்து பார்வதி கிட்ட, நீங்கள் வக்ரம் மட்டும் சொல்லாதீங்க, அது எனக்கு நல்ல வார்த்தையில் பிடிக்கலன்றப்போ வந்து வக்ரம்லாம் அதெல்லாம் நல்ல வார்த்தை தான், இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க பார்வதி அப்படின்னு பண்ணுறப்போ வந்து இல்லை நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்றப்போ வந்துட்டு விக்ரம் வந்துட்டு அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை விடுவார், பார்வதி ஒரு லூஸ்னு ஒரு வார்த்தை விடுவார். பார்வதிக்கு வந்து அது வந்து கேட்டிருக்குமான்னு தெரியல, பட் கேட்டிருக்குன்ற மாதிரி தான் நம்மளுடைய ஒரு ஃபீலிங்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வக்ரம்ன்ற வார்த்தையை நான் மீன் பண்ணி தான் பேசுகிறேன், நான் மீன் பண்ணாமல் பேசுகிறத நீங்கள் சொல்லாதீங்க, நான் மீன் பண்ணி தான் பேசுகிறேன்னு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணுறாங்க.
இதுக்கு நடுவில் இவங்க பேசணும்னு சொல்கிறப்போ வந்துட்டு இல்லை நான் குளிச்சுட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூட்டத்தில் பச்சை சட்டைக்காரன் எஸ்கேப் ஆகிற மாதிரி வந்து பார்வதி எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திவாகர் வந்து தன்னுடைய வழக்கமான வேலை கேமரா கிட்ட முன்னால் போயிட்டு ரீல்ஸ் போடணுமே அன்றைக்கு ரீல்ஸு போகிறாரு. கேமரா அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. பயங்கரமாக தவிக்கிறாரு, அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. ஓடுறதை பார்த்துட்டு வினோத் வந்து பாட்டு பாடுறாரு. போனால் போகட்டும் போடா அப்படின்னு ஒரு கானா பாட்டு போட்டு இன்டெரக்டாக ஒரு நக்கல் அடிக்கிறாரு. அந்த நேரத்தில் நாய் திருப்பி குறைக்குது. பார்த்தா எஃப்ஜே திருப்பி தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியாக வந்து கேமராவுக்கு முன்னால் வந்து கமருதீன் வந்து தன்னுடைய பாடி பில்டிங் ஆக்டிவிட்டீஸு கையெல்லாம் தூக்கி தன்னுடைய புஜபல பராக்கிரமமாக அதை வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து திவாகர் தான் விவரமான ஆளாச்சு, அங்கே போய் நின்று உடனே அந்த கேமராக்கிட்ட வந்து பதிவு பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு குழப்பம். சபரிக்கிட்ட வந்து கேட்குறாரு, அங்கே படுத்துக்கிட்டு இருந்த சபரிக்கிட்ட உட்காந்து சாஞ்சிக்கிட்டு இருந்த சபரிக்கிட்ட இந்த மாதிரி விழுந்திருக்கும்ல அப்படின்றப்ப வந்து கண்டிப்பாக விழுந்திருக்கும் போப்பா அப்படின்றாரு. இதுக்கு நடுவில் பிக் பாஸ் எஃப்ஜியை கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணுறாரு. நாய் வந்து அடிக்கடி குலைக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க, தூக்கிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் உட்காரக்கூடாது, நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் எடுக்க சொல்கிறாங்க. அதில் வந்து சபரி சுபிக்ஷா வந்து அதில் வந்து விட்டுறணும் அப்படின்றாரு. ஏன்னா நமக்கு தெரியும் அவங்க இதில் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்துட்டு வினோதையும் எஃப்ஜேயும் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதற்கு முன்னால் பெஸ்ட் பர்ஃபார்மரை யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ சில பிரச்சனைக்குரியவர்கள் சுவாரஸ்யமாக சொன்னவங்களை பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ கனி என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத் விக்ரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பார்வையில் வந்து அவங்களுடைய பார்வை அப்படி இருக்குது. சாண்ட்ரா, திவ்யா, பிரஜின் வந்து 3 பேரும் சேர்ந்தா போல் வினோதும் எஃப்ஜேவும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 3 பேருமே ஒரு ட்ரைவாக இருக்கிறாங்க. பார்வதியை வந்து வச்சு சேர்த்து அன்புக்கு அங்கே அடிக்கிறதுக்காக பார்வதியை சேர்த்துக்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே போன எபிசோடில் சொல்லியிருக்கோம். அது இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மெல்லாம் அவங்க நாமினேட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து கிளியராக வந்துட்டு தெரிய வருது. அதே மாதிரி வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் திவாகர் செலக்ட் ஆகிறாரு. கனிக்கும் விக்ரமுக்கும் டை வருது. திருப்பி ரீவோட்டில் வந்து கனிக்கு வந்து அதிகமாக போட்டு கனி வந்து ஒர்ஸ்ட்ன்ற மாதிரி பண்ணோன்னே ஜெயிலுக்கு போக சொல்கிறாங்க. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் விக்ரமையும் கனியையும் சொல்லுவாங்க. கமருதீன் வந்து கனியை சொல்லுவார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கமருதீன் வந்து ஸ்டில் வந்துட்டு பார்வதியினுடைய அடிமையாக தான் தொடர்கிறார் என்பது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது நடந்துக்கிட்டு இருக்கப்பயே வந்து பார்வதியை வந்து தூண்டுவார் திவாகர், அரோராவை பற்றி பேசு, அந்த ஆபாசமாக குறியீடு பண்ணது பேசுன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, 2 டைல்ஸ் இப்படி வச்சு நடுவில் வந்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு டைல்ஸ் வச்சாதான் பால் அடித்தாலும் அந்த டைல்ஸ் விழாது, கீழே இருக்க சப்போர்ட்டில் பிடிச்சிக்கும் அப்படின்னு அரோரா சொன்னதை இவர் வேறு ஒரு மீனிங்கில் அது ஒரு ஆபாச குறியீடு அப்படின்னு திவாகர் வந்து கிரியேட் பண்ணி பார்வதியை தூண்டி விட்டு பார்வதியை போயிட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறப்ப கிராடாக பண்ணுறது. இவங்க 2 பேருக்கும் இதுதான் வேலை. ஒரு டாஸ்க்கோ கேமோ ஒன்று நடந்தாலோ எல்லோரும் முன்னாலேயும் பண்ணுறப்போ அப்போ தான் பப்ளிக் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, குறிப்பாக மற்றது பார்க்குறாங்களோ இல்லையோ. ஸோ இங்கே பதிவு பண்ணால் பேர் கெடும் இல்லையா, அவங்களும் வேலை செஞ்சதாகவும் சீனில் இருக்கிற மாதிரியும் காட்டிக்கலாம் இல்லையா, அதற்காக அந்த மாதிரி பண்ணுறது. இதை கனி வந்து குறுக்க வந்து அதை வந்து பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இதுக்கு நடுவில் வந்து திவாகர் வந்து சப்போர்ட்டுக்கு உள்ளே குதித்து வந்து அரோரா பண்ணது ஆபாச குறியீடு தான் சொல்லிட்டு இங்கே அரோராவுக்கு சப்போர்ட்டாக வந்து கமருதீன் போய் நிற்கிறாரு பக்கத்தில். பிக் பாஸ் பார்க்குறாரு, சரி இந்த மாதிரி நடந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காருங்க, இது முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இது முடிஞ்சோடனே பார்வதி வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. பட் அரோரா விடுற மாதிரி இல்லை, அவங்க ஆபாச குறியீடுன்னு மீன் பண்ணி நான் சொல்லலை, வாங்கன்னு கூப்பிட்றப்போ வந்து பார்வதி தப்பிக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க அப்போ தான் நான் வருவேன்றாங்க. நான் எதுக்குங்க கூப்பிடணும், என்ன பேர் கெடுத்தது நீங்கள் தானே, நீங்கள் வாங்கன்ற மாதிரி அரோரா வந்து சண்டைக்கு போகிறாங்க. அப்படியே அரோரா சண்டைக்கு போகிறப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த சண்டையை பார்க்குறதுக்கு எல்லோரும் வராங்க. அப்போ வந்து பெரிய பிரச்சனைகள் வருது. அப்போ பிரச்சனைகள் வரப்போ வந்து இது வந்து ஆபாச குறியீடு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுறப்போ வந்துட்டு எல்லா இன்மேட்ஸும் ஜாயின் ஆகிறாங்க. குறிப்பாக வினோத், ரம்யா, கனி எல்லோரும் ஜாயின் பண்ணி இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சபரி விக்ரம்லாம் வந்து சத்தம் போடுறப்போ வந்து விவரமாக பார்வதி பார்க்குறாங்க, என்னடா நம்ம பயந்த மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு
ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க. இல்லை இது நான் கேட்கலைங்க, தூண்டி விட்டது வந்து திவாகர் தான் சொல்லிடுவாங்க. உடனே திவாகர் சிச்சுவேஷன் புரிச்சு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு லிட்ரலாக தப்பிச்சு ஓடுறாங்க. இவங்க இதுலேருந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க வெளியே ஓடி வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ வந்து சபரி வந்து அவர் தானே வந்து வீட்டு தலை கூப்பிட்றாரு, வந்து காய்கறி விட்டுங்கன்னு சொல்லிட்டு. பார்வதிக்கு ரொம்ப கோபமாகுது. கூப்பிட்டது யாருன்னு கேட்குறாரு. வினோத். அவனுக்கு வேறு வேலை இல்லை, எது கூப்பிட்றான், காய்கறி வெட்டணும்ப்பா. காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து வரக்கூடாதான்னு கத்துறாங்க. உடனே சபரி அந்த இடத்த கண்டிக்கிறாரு. இல்லைம்மா எல்லோரும் பசியில் இருக்கிறாங்க, இல்லைண்ணே ஒரு 5 நிமிஷம் கூட பொறுத்துக்க முடியாதா, அவர் வெட்டிக்கிட்டு இருக்கட்டுமேன்றப்போ வந்து இல்லைம்மா நீ வந்து பேசிடணுன்னா இவங்க ரொம்ப எரிச்சலாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்போ வந்து அமீது காய்கறி வெட்டுறதை பார்த்து இவங்களுக்கு காண்டு அதிகமாகிடுது. அமீதுக்கிட்ட வந்து சண்டைக்கு போடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் கேப் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அமீது வந்து 5 நிமிஷம்னா கேப் கொடுக்கலாம், எப்பயுமே கேப் எப்படிமா கொடுத்துக்க முடியும், நீ செய்யல, நான் என் வேலையை தானே செய்கிறேன் அப்படின்றப்போ வந்துட்டு உடனே கனி வந்துட்டு அங்கே காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்க கனி பொறுப்பாக வந்து வேலை செய்யணுன்றப்போ வந்து பொறுப்பாக வேலை செய்யாமல் ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்கூடாதுன்னா இவங்களுக்கு கோவம் வந்துடுது. நீ வந்து ஜெயிலுக்கு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ வந்துட்டு உனக்கு வந்து பேசுகிறதுக்கு என்ன பேசுகிறதுக்கு அருகதை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கனி வந்து திருப்பி வந்து சொல்கிறாங்க. இது எல்லாம் வாக்குவாதம் முற்றி அதுக்கப்புறம் வந்து பார்வதி ஒரு வழியாக வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகி பிரச்சனையை கிளப்பியாச்சு, தப்புன்றது தெரியுது, ரொம்ப அதிகமான பேர் டேமேஜ் ஆகும் இல்லையா, இடத்த விட்டு ஓடுறது தானே பெஸ்ட்டு அப்படின்னு அந்த இடத்த விட்டு நைஸாக நழுவுறாங்க. ரூமுக்கு நடுவில் அரோரா வந்துட்டு கமரை வந்து கன்னத்தை தடவி கொடுத்து இந்த மாதிரி வந்து கலை வெளியே போகிறப்போ ஒன்று சொன்னா பார்வை பற்றி, நீ உன்னை யூஸ் படுத்திட்டு கமரதினை வெளியே போனேன்னா தூக்கி போட்டுருணும், பேப்பர் த்ரோ பண்ணுற மாதிரி சொன்னா என்கிட்ட அப்படின்னோடனே கமருதீன் எனக்கு லேசாக டவுட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு கமருதீன். இன்னும் அடிமை புத்திக்கு பார்வதிக்கிட்ட இருக்கக்கூடிய அடிமை புத்தி அவர்கிட்ட சுத்தமாக விலகலை, டவுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வார்த்தையை வந்து போட்டு பாலிஷா வந்து பேசுகிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குறப்போ வந்து பார்வதி வந்து ரொம்ப சாண்ட்ரா, பார்வதி, பிரஜின்னு, திவ்யா இவங்களோட உட்காந்து வந்து பேசுகிறாங்க. அவங்களும் வந்து பார்வதி வந்து பக்கத்தில் குறை வைக்கிறதுக்கு காரணம் வந்து முதல்ல அன்புக்கு அங்கே வெட்டிட்டு பார்வதியை கடைசியாக வச்சுக்கணுன்ற முடிவில் இருக்கிற விஷயம் பார்வதிக்கு வந்து தெரியாது. இப்போ பார்வதிக்கு எல்லாருக்கிட்டையும் பேர் கெட்டு போச்சு, இப்போ இவங்கள வச்சுக்கிட்டா வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க, நம்ம கமருதீனை பற்றிட்டு நம்ம வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்கோம்ல, இதை அவங்க பேசிடக்கூடாது விவாதத்தில் அப்படின்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ளே இவங்களுக்கு இப்படி ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது, யாருக்கு, பார்வதிக்கு. இதுக்கு நடுவில் வந்துட்டு திவாகர் வந்து வராரு. திவாகரும் பார்வதியும் இப்போ வந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்ப வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க. அரோராவை பாரு, இந்த தடவை வந்து அரோரா தான் வீட்டை விட்டு வெளியே போனோம் நாமினேஷனில், அவள் போனால் தான் எனக்கு நிம்மதின்னு பார்வதி சொல்கிறப்போ வந்து அவளுக்கு ரொம்ப திமிரில்லை அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்துட்டு அரோரா வந்து சொல்கிறாரு. அவள் திமிரு மட்டும் இல்லை, அவள் வந்து பயங்கர விஷ பாட்டில் அப்படின்னு வந்து நம்ம பார்வதி சொல்கிறாங்க. பார்வதி தான் விஷத்துக்கு விஷம் ஏற்றுற விஷ பாட்டில் வியானான்றது நம்ம போன எபிசோடில் நம்ம வந்து சொன்னோம். பட் பாருங்கள் இங்கே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் வந்து வீட்டுத்தலை போட்டியான கேப்டன் மதில் அப்படின்ற ஒரு போட்டி நடக்குது. அது மலையேற போட்டி மாதிரி தாங்க, இங்கே மலை கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு சுவர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சுவரில் வந்து ஆணி அடிச்சிருக்கோம், அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு கம்பி மாதிரி அடிச்சிருக்கோம், சின்ன சின்ன இரும்பு கம்பிகள் அடிச்சிருக்கோம், அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி போகணுங்க மலை ஏறுற மாதிரி. இந்த 4 பேருமே அதில் இருக்கிறாங்க. யார் யார், எஃப்ஜே, நம்ம வினோத் அண்டு சபரி அண்டு சுபிக்ஷா. சுபிக்ஷா வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதுனால அவளுக்கு சப்போர்ட் இல்லாததுனால வந்துட்டு அந்த அம்மா அவனுடைய வந்துட்டு முதல்ல பிடுங்கி அதை கீழே இறக்கி விட்டுறாங்க. சுபிக்ஷாவுக்கு அதுக்கு தாங்க முடியல, குறிப்பாக ஆம்பளைங்கிட்ட தோத்துட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் காரணமும் இருக்குது. அவங்க வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தவங்க. யூஸ்வலாக மீனவ கிராமத்தில் மீனவர்கள் தான் வந்து மீன் பிடிக்க போவாங்க. பட் அவங்க அப்பா வந்துட்டு கடன் இருந்ததுனால அவங்க அப்பா சில பல விஷயங்களில் வந்துட்டு வேலை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையினால இந்த அம்மா அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டாக வந்து கடலை போயிட்டு எல்லாருடைய ஆண்களுடைய எதிர்ப்பை மீறி வந்து மீன்லாம் பிடிச்சி அதை ஒரு ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் பண்ணி கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய் என்னமோ கடன் சொன்ன மாதிரி ஞாபகம். அந்த அப்பாவுடைய கடன் அடைச்சி ஒரு வீடும் கட்டி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஆம்பளைக்கு ஈக்குவலாக.
அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து தனியாக விளையாடணும், ஆண்களோட வந்து தோற்கறது வந்து அவங்களால எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி தான் என்னுடைய கருத்து. ஸோ ரொம்ப அழுகுறாங்க. வியானா வந்து அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறாங்க. பட் ஒத்துக்கல. வியானா போனதுக்கப்புறம் முட்டி போட்டு அழுகுறாங்க. அவங்களால தாங்கவே முடியல. கிட்டத்தட்ட இந்த சீசனில் நந்தினிக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதது வந்து நம்ம சுபிக்ஷான்னு வந்து தாராளமாக வந்து சொல்லலாம். அதற்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு நம்ம குரூப் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸு நம்ம திவ்யா அண்டு சாண்ட்ரா பிளான் பண்ணி வந்துட்டு சபரியை வந்து டவுன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கெமி போய் வினோதை வந்துட்டு இது பண்ணிடுறாரு. வினோதை பண்ணுறப்போ வினோத் வந்து படு விவரம் அப்படி வவால் தொங்குற மாதிரி வந்துட்டு மதிலை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நல்லா உயரம்ல, மதில் சுவரை பிடிச்சிக்கிறாரு. பட்டு பிக் பாஸ் ஃபைனலாக சொல்லிடுறாரு, இல்லை அது வந்து ரூல் இல்லைன்னு அவர் கீழே இறங்கிடுறாரு. பட் எஃபோர்ட் வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு யார் சொன்னாலும் வந்து அவர் வந்து கேட்கல. பிக் பாஸ் டிசிஷன் சொன்னதுக்கப்புறம் தான், பஸ்ஸர் அடித்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து இறங்குறாருங்க. இந்த பாயிண்ட் டு பி நோட்டடு. அந்த போராட்ட குணம்ன்றது வந்து வினோத்துக்கு இருக்குதுன்றது இதன் மூலம் நமக்குலாம் ரொம்ப கிளியராக தெரியுது. அப்புறம் ஒரு வழியாக வந்து எஃப்ஜியை வந்து வீட்டு தலை போட்டியில் வந்து ஜெயிச்சிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க திவ்யா, சாண்ட்ரா அண்டு வந்து பார்வதி. அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து விக்ரம் சபரி வந்தார்னா ஒன்றும் பேச முடியாது, ஆனால் எஃப்ஜேனா பேசிக்கலாம். எஃப்ஜே ஒரு சின்ன பையன் மாதிரி தானே இருக்கிறான். மோரோவர் எஃப்ஜே வந்து அன்பு கேங்கை விட்டு விலகி இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களோட தான் அதிகமாக ஒட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் அவர். ஸோ இது வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்களே, மெசேஜெல்லாம் கிடைக்கும்ல, அதுக்காக இவங்க தெளிவாக வந்து அங்கே இருக்கிற ஒரு செங்கலை ஒரு நல்லது தான்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து புரியுது. இதற்கு நடுவில் வந்து சுபிக்ஷா போய் பிக் பாஸ் வந்து எஃப்ஜேக்கு போட்ட கண்டிஷனை விளக்கிடுறாரு. நீங்கள் உட்காரலாங்க, நின்றுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாரு. சுபிக்ஷா போய் விக்ரம் அவர் தான் அந்த அம்மாவுக்கு வந்து காட்ஃபாதர் கேட்குறாங்க. கேட்குறப்போ வந்து கிளியராக வந்துட்டு விக்ரம் வந்து சொல்கிறாரு, நீ வந்து கேமில் தனியாக விளையாடுறது வந்து நீ தப்பாக புரிஞ்சுக்கிற. ஒரு போட்டிகள்லாம் வந்து சில பேர் சப்போர்ட்டு நமக்கு இருக்கணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ, இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறாரு சுபிக்ஷாவுக்கு. இதுக்கு நடுவில் சபரியும் வினோதும் வந்துட்டு விக்ரம் கிட்ட வந்துட்டு பேசுகிறப்போ விக்ரம் சொல்கிறாரு, ஏன்பா என் டூத் பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் காணப்பா அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதை ஒரு குப்பை கூடையில் போட்டு வச்சுருக்காங்க, சாண்ட்ரா மேலே தான் டவுட்டாக இருக்குது, பட் இது வெளியே சொல்ல வேணான்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதே நேரம் வெளியே வந்து கமருதீன், சாண்ட்ரா, பிரிஜின்னு, திவ்யா இவங்களாம் பேசுகிறப்போ வந்துட்டு கமருதீன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு குப்பை கூடையில் ப்ரஷ்லாம் இருக்குதுன்னா சாண்ட்ராவுக்கு கொஞ்சம் திக்குன்னு இருக்குது, பட் வெளியே காட்டிக்காமல் அதை கொஞ்சம் நைஸாக எடுத்துகிட்டு வந்து காட்டேன் அப்படின்றாங்க. இவர் மறைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு அந்த வேஸ்ட் பேக்கில் வந்து பார்க்குற மாதிரி சாண்ட்ரா பார்த்துட்டு, என்னுடைய ப்ரஷ் இல்லை, எனக்கு வந்து அமித் மேலே தான் டவுட்டாக இருக்குது, அமித் தான் எடுத்து குப்பையில் போட்டிருப்பான், நீ போய் கேளுன்னு அவர் வீட்டுக்காரர் பிரஜின்கிட்ட சொல்கிறாங்க. லைட்லாம் ஆஃப் ஆகிற நேரம், நிகழ்ச்சி முடிகிற நேரம்னால பிரஜின் சொல்கிறாரு, ஆனால் பார்த்துக்கலாமான்றாரு. இல்லை நீங்கள் உடனே போய் கேளுங்க, இப்போயே கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கி முடியுதுங்க. நாளைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்க்கலாங்க.